சுதாராஜினுடைய பன்முக ஆளுமைகளை வெளிக்கொணர்கிற நோக்கத்துல இன்றைக்கு இலக்கிய வழி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சி இணைய வழி மூலமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு நிகழ்ச்சியில பங்கு கொள்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இலங்கை தமிழ் இலக்கிய வளர்ச்சியில ஒரு கவனிப்புக்குரிய ஒரு படைப்பாளியாக வாசகர்களும் அதேவேளையில விமர்சகர்களும் சுதாராஜை அடையாளப்படுத்திக் கொண்டு வராங்கள். இந்த சுதாராஜினுடைய படைப்பாளுமை என்பது நாங்கள் சிறுகதைத்துறை, அதுபோல அவருடைய நாவல் இலக்கிய முயற்சிகள், சிறுவர் இலக்கியம் என்று பல தளங்களிலே பார்க்கலாம். இப்படி சிறுகதை, நாவல், அதுபோல சிறுவர் இலக்கியம், மொழிபெயர்ப்பு இப்படியான துறைகளிலே அவர் ஈடுபட்டிருந்தாலும் அவருக்கான ஒரு நிலைத்த அடையாளம் என்பது இந்த சிறுகதை துறையினூடாகவே அவருக்கு கிடைக்கிறது. ஏற்கனவே குணேஸ்வரன் சொன்னது போல அவருக்கான இலக்கிய அந்தஸ்து சிறுகதை துறையினூடாக கிடைத்தது என்று நாங்கள் கொள்ளலாம். இப்போது அடையாளப்படுத்தியது போல அவருடைய முதல் சிறுகதை இனி வருமோ உறக்கம் என்ற சிறுகதை 1972 ஒளி சஞ்சிகையிலே வெளிவருகிறது. அங்கிருந்து அவருடைய இலக்கிய பயணம் ஆரம்பமாகிறது. தன்னுடைய முதலாவது சிறுகதை தொகுதியை பலாத்காரம் என்ற தொகுதியாக அவர் கொண்டு வருகிறார். 10 கதைகள் அடங்கிய ஒரு தொகுதி 72 அது வெளிவருகிறது, 77 அது வெளிவருகிறது. இதைத் தொடர்ந்து அவர் அடையாளப்படுத்திய முக்கியமான கொடுத்தல், ஒரு நாளில் மறைந்த இருமாலை பொழுதுகள், தெரியாத பக்கங்கள், சுதாராஜின் சிறுகதைகள், காற்றோடு போதல் இப்படியான தொகுதிகளை தொடர்ந்து வெளிக்கொண்டு வருகிறார். அதனூடாக அவருக்கு ஒரு அடையாளம் இலங்கை தமிழ் இலக்கிய சூழலிலே இருக்கிறது. குறிப்பாக சிறுகதை துறையிலே அவருடைய அடையாளம் ஆழ பதிந்திருக்கிறது. இப்படியான சிறுகதை துறையிலே ஈடுபாடு கொண்டிருந்த சுதாராஜ் சில வேறு முயற்சிகளில் ஈடுபடுறது. அதில் ஒன்றாக நாவல் இலக்கிய முயற்சி அமைந்திருக்கிறது. பலாத்காரம் சிறுகதை வெளிவந்த 4 ஆண்டுகளின் பின்னர் அவருடைய முதலாவது நாவலாக்க முயற்சியாக இந்த நான் பேச எடுத்துக் கொள்கிற இந்த இளமை கோலங்கள் என்ற நாவல் வெளிவந்திருக்கிறது. இந்த நாவல் 1981 வீரகேசரியினுடைய பிரசுரமாக வெளிவந்திருக்கிறது. ஒரு குறிப்பை சொல்ல வேணும், 2005 மணிமேகலை பிரசுரமாக அது மீளவும் வருகிறது. அதை அவருடைய அந்த முன்னுரையோடையே அந்த குறிப்பு வருகிறது. அந்த நாவல் பிரசுரமாக இருக்கிறது. நான் இளமை கோல இன்றைக்கு சுதாராஜ் இலக்கிய உலகிலே கடந்து வந்த பாதை தெரியுது. இன்றைய சுதாராஜுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை அடையாளம் என்பது இந்த நூலிலே 1981 இந்த நாவல் வெளிவருகிற போது 2 விடய பின்னணியிலே அந்த நாவலை அணுக ஒன்று இளம் படைப்பாளி ஒருவருடைய படைப்பு, ஒரு இளம் படைப்பாளியினுடைய ஒரு நாவலாக்க முயற்சி. அது இரண்டாவது, இலங்கையிலே முற்போக்குவாதம் இலக்கியத்திலே தலைதூக்கி இருந்த ஒரு காலப்பகுதியில சுதாராஜினுடைய எழுத்து வருகிறது, இந்த நாவலாக்கம் வருகிறது. இந்த 2 பின்னணியிலையும் இருந்து கொண்டு இந்த நாவலை அணுகுவது என்பது பொருத்தமா இருக்கும். அந்த நாவலை பற்றிய அறிமுகத்தையும் சில விமர்சன கருத்துக்களையும் முன்வைக்கிறதாக இந்த துறை அமையும். இளமை கோலங்கள் நாவலே அவர் முன்னுரை குறிப்பாக ஒரு செய்தியை தருகிறார். இந்த நாவலோடு முக்கியமான செய்தி, இளமை கோலங்கள் கட்டுக்கதை அல்ல, உத்தியோக நிமித்தம் கொழும்புக்கு வந்து பல பிரச்சனைகளுடன் மனப்போராட்டங்களுடன் சிபிஎம் நடத்துகிற இளம் உள்ளங்களின் கதை. தன்னுடைய முன்னுரை குறிப்பிலே அவர் இப்போது குறிப்பிட்டிருக்கிறார். இது இளம் உள்ளங்களுடைய கதையை குறிப்பிடுகிறார். அப்ப வெள்ளவத்தையிலே வழக்கம் போல அவர்களும் வளமையாக கொழும்புக்கு போகிறவர்கள் பெரும்பாலானவர்கள் வெள்ளவத்தையில அல்லது வேறு இடங்களை வாடகைக்கு ஒரு அறையை எடுத்து அங்க தங்கியிருந்து தங்களுடைய தொழிலை கவனிக்கிறது வழக்கம். இந்த 3 இளைஞர்களும், ஜெகநாதன், மகேந்திரன், சிவகுமார் என்று சொல்லப்படுகிற இந்த 3 இளைஞர்களும் உண்மையிலே அவர்கள் மத்திய தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். உத்தியோக நிமித்தமாக வந்திருக்கிறார்கள். அறையிலே தங்கி அவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த 3 இளைஞர்களுடைய கதையாகத்தான் இந்த நாவல் விரிந்திருக்கிறது.
இந்த மூன்று இளைஞர்களுடைய கதைக்கு ஊடாக அவர் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை கொண்டு வரார். ஒன்று சமுதாய பிரச்சனைகளாக இருக்கிற, குறிப்பாக சாதிய பிரச்சனை, இந்த சீதன பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ரெண்டு பிரச்சனையையும் அவர் அதுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்கிறார். அதே வேளையில் இந்த எங்களுடைய மனப்போராட்டங்களை அதிலே பதிவு செய்கிறார். இந்த மூன்று இளைஞர்களை சுற்றி நடக்கிற அல்லது அவர்களோடு சம்பந்தப்பட்டு நடக்கிற இந்த நிகழ்ச்சிகளூடாக, அந்த கதையினூடாக இந்த பிரச்சனைகள் ரெண்டும், அதேவேளை அவருடைய மனப்போராட்டத்தை சித்தரித்து காட்டுவதுதான் அவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. மூன்று பாத்திரங்களும் வெவ்வேறு கோணங்களில் இயங்குகின்றன. முதலாவது பாத்திரமான ஜெகநாதன் குடிப்பழக்கம் உள்ளவன், அவன் சிகரெட் புகைக்கிற பழக்கம் உடையவன், கொழும்புல பல பெண்களோட உல்லாசமாக திரிகிற பாத்திரம். ஆனால் அவன் என்ன செய்கிறான், சீதனத்துக்கு ஆசைப்பட்டு யாழ்ப்பாணத்துல திருமணம் முடிக்கிறான். பிறகு மனைவியோட முரண்பட்டு கொள்கிறான். பிறகு திருமணத்து 60 நாள் வாழ்க்கையுடைய சாட்சியாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை மீது கொள்ற பற்றால அவன் வீழவும் அவளோட இணைந்து கொள்கிறான். இதற்கிடையிலே அவனுடைய அந்த கொழும்பிலே அவனுடைய அந்த உல்லாசமான நடத்தை கோலங்கள், அவனுடைய குடிப்பழக்கம், அது தவிர சீதனத்துக்கு ஆசைப்படுகிற அவனுடைய அந்த மனப்பாங்கு, அதுக்கு பிறகு மனைவியை பிரிந்ததால் அவனுக்கு ஏற்படுகிற மனப்போராட்டங்கள், தன்னை மனைவியோட சேர்வதா இல்லையா என்பது பற்றிய அந்த மனநிலை குழப்பம், இவற்றையெல்லாம் அந்த பாத்திரத்தினூடான கதையாக நகர்த்தி கொண்டு போகிறார். அடுத்து மிக முக்கியமா இன்னொரு பாத்திரம் சிவகுமார், அந்த இளைஞர் இரண்டாவது கதை விரியும். அந்த இரண்டாவது கதையா பாத்திரமாக இருக்கிற சிவகுமார் இந்த கதையிலே சற்று அதிகமாக பேசப்பட்டிருக்கிற அந்த பாத்திரத்துடைய சித்தரிப்பு அதிகமாக இருக்கிறது. அவன் குடும்ப பாரத்தை சுமக்கிற ஒரு பாத்திரம். அவனுக்கு ஒரு தமக்கை இருக்குது, அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க வேணும். இவன் ஒரு புறம் தம்பி மெடிக்கல் ஃபேக்கல்டி என்ன பண்ணியிருக்கிறான், அவனை கவனிக்க வேணும், அவனுக்குரிய பொறுப்புகளை செலவுகளை செய்ய வேணும். அதே வேளையில தானும் ஒரு பெண்ணை காதலிக்கிறான், யாழ்ப்பாணத்திலே கலைச்செல்வி என்கிற பெண்ணை காதலிக்கிறான். இப்படியான ஒரு குடும்ப பொறுப்பு இருக்கிறது. தகப்பன் வீடு கட்டுவதற்காக கடன் வாங்கியிருக்கிறார், வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிறார், அந்த கடனை அடைக்க வேணும். இப்படி ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கிற அதே வேளையில ஒரு பெண்ணை காதலிக்கிறவனாக இருக்கிறான். அதே வேளையில அவனுக்கு இன்னொரு பெண்ணுடனான நெருக்கம் வருகிறது. அது காதல் அல்ல, தன் குடியிருக்கிற அந்த வெள்ளவத்தை வீட்டுக்கு மேலே இருக்கிற மேல் வீட்டிலே மேல் அறையிலே வாடகைக்கு இருக்கிற மட்டக்களப்பை சேர்ந்த அகிலா என்கிற பெண்ணோடு நெருக்கமாக பழகுகிறான் என்று இந்த அவனுடைய கதை வருகிறது. அவனுடைய கதைக்கூடாகவும் சில பிரச்சனைகளை எடுத்தாள்கிறார். தகப்பனார் இவனுக்கும் தமக்கைக்குமாக மாற்று சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணுறார். இதனால இவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த மனப்போராட்டங்களை அதனூடாக சித்தரிக்கிறார். மற்ற பாத்திரம் மகேந்திரன். இந்த பாத்திரம் சற்று முற்போக்கு சிந்தனை கொண்ட பாத்திரமாக படைக்கப்படுகிறது என்று நாங்கள் அதை அடையாளப்படுத்தலாம். தனக்கு வெள்ளவத்தையில சிங்களம் கற்றுக் கொடுக்கிற ஒரு சிங்கள பெண்ணை, சுவர்ணா என்கிற ஆசிரியையை அவன் காதலிக்கிறான். அவள் 4 மாத கற்பிணியாகி விடுகிறாள். ஆகவே வீட்டாருக்கு தெரியாமல் நண்பர்களுடைய சாட்சி கையெழுத்தோட அவன் அந்த பெண்ணை கல்யாணம் செய்வதாக இருக்கிறது. இது அவனுடைய கல்யாணத்துக்கான அடிப்படை காரணம் அவள் கற்பிணியாக இருப்பதாக இருந்தாலும் அவன் முற்போக்காக அந்த இடத்திலே நண்பரோடு உரையாடுகிறான். அந்த உரையாடல்கள் உண்மையிலே அது சுதாராஜினுடைய செய்தி விடுத்தான். அந்த உரையாடலூடாக அவன் சொல்லுவான், இந்த இனம், மதம், இந்த இதெல்லாம் தேவையில்லை. பண்பாடு என்பது நாங்கள் வாழுகிற வாழ்க்கை கோலம் தானே. அவங்க நண்பர் கேட்பாங்க, இது வேற பண்பாடு, எங்களுடைய பண்பாடு வேற தானே என்று கேட்பான். அவள் கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கிறாளே என்று கேட்பான். இதற்கெல்லாம் அவன் பதிலளிப்பான். இதெல்லாம் காலம் கடந்து விட்டது. சுதாராஜ் வளமையாக எழுத்துக்களை வெளிப்படுத்துவது போல, தன்னுடைய முன்னுரை குறிப்பிலையும் அதிகம் அழுத்தம் கொடுப்பது போல, இந்த இளைஞர் வட்டத்தில் இருந்து மாற்றம் ஆரம்பிக்க வேணும் என்ற அந்த தன்மையை இதனூடாகவும் காட்டுவார், இந்த பாத்திரத்தினூடாகவும் காட்டுவார். இந்த 3 இளைஞர்களோடு இந்த கதையிலே இணைகிற ஒரு மிக முக்கியமான பாத்திரம் அகிலா என்ற பாத்திரம். மட்டக்களப்பிலே ஆரையம்பதியிலிருந்து நான் சொன்னது போல இவர்களுடைய அறைக்கு மேல் அறையிலே அவள் வாடகைக்கு இருக்கிறார், தாயோடு வந்திருக்கிறார். அந்த பாத்திரத்தினூடாகவும் சில பிரச்சனைகள் பேசப்படுகிறது. அவள் தொழிலுக்கு வந்ததற்கான அடிப்படை காரணம் தன்னுடைய தமக்கைக்காக வீட்டையும் காணியையும் சீதனமாக கொடுத்து விட்டார்கள். ஆகவே கூட இருக்கிற தகப்பனையும் தங்கச்சியையும் தம்பியையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவளுக்கு மீது சுமத்தப்படுகிறது. ஆகவே தொழிலை பெற்றுக்கொண்டு கொழும்புக்கு தாயோடு அவள் புலம்பெயர்கிறார்.
அவள் இவர்களோடு கொண்டிருக்கிற உறவு, இவர்களுக்கு சமைச்சு கொடுக்கிறது, குறிப்பாக சிவகுமார் இவரோடு நெருக்கமாக பழகிறது. அவள் அங்கே ஒரு பையனை, தன்னுடைய அலுவலகத்திலே ஒரு பையனை காதலிக்கிறாள். அவன் அவன் பல பெண்களுடனும் தொடர்பில் இருப்பதை அவள் அறிகிறாள். இருந்த போதும் அவள் காதலிக்கிறாள். ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் அவர் ஒரு செய்தி சொல்லுவாள், இப்படி ராஜேசன் இப்படி திரிகிறான் என்று தெரிந்தும் நான் அவனை காதலிக்கிறேன். 2 காரணங்கள் அது முக்கியம். அவள் சொல்லுவாள், அவனை திருத்தி விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவள் அவ்வாறு முடிவெடுத்ததற்கும், அவனுடைய அந்த பழக்க வழக்கங்கள் தெரிந்தும் அவன் அவ்வாறு முடிவெடுத்ததற்கு ஒரு காரணம் அங்கே சொல்லுகிறார் அவள் உரையாடலில். நான் இவனை கல்யாணம் செய்யறதால எங்க குடும்பத்துக்கு இருக்கிற பெரிய பொறுப்பும் கலைஞ்சு போயிடும். சீதனம் கொடுத்து கல்யாணம் கட்டி வைக்க வேண்டிய அந்த பெரிய பொறுப்பிலிருந்து விடுவிக்க நாங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆக இந்த 4 பாத்திரங்களுடைய, இந்த 4 இளவட்டங்களுடைய கதைகள் தான் இந்த இளமை கோலங்கள் நாவலாக பிரிந்திருக்கிறது. இவ்வாறு நாவலை அவர் இந்த 4 இளைஞர்களுடைய மனப்போராட்டங்கள், அவர்கள் கொழும்பிலே நடமாடுகிற அந்த நிலைமைகளை அடையாளப்படுத்துகிறது ஊடாக, ஏற்கனவே நான் சொன்னது போல 2 முக்கிய பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகிற சமுதாய பிரச்சனைகளை அவர் ஆரம்பத்தில் சொல்லுவார். இதனூடாக நான் சில சமுதாய பிரச்சனைகளை அடையாளம் காட்டியிருக்கிறேன் என்று சுதாராஜ் முன்னுரையிலேயும் ஒரு இடத்திலே குறிப்பிடுவார். அவர் அடையாளம் காட்டிய 2 முக்கியமான பிரச்சனை, ஒரு சீதன பிரச்சனை. இந்த 4 இளவட்டங்களிலே மகேந்திரனை தவிர மற்ற 3 பாத்திரங்களும் சீதன வழக்கத்தோடு ஏதோ ஒரு வகையில தொடர்புபட்டிருக்கு. நான் இப்ப சொன்னது போல இந்த அகிலாவினுடைய அந்த முடிவுக்கு, ராஜேசனை கல்யாணம் செய்வதை காதலிப்பது என்றால் முடிவெடுத்ததற்கு காரணமாக அமைந்தவற்றுள்ளே அவள் எதிர்நோக்கி இருக்கிற அந்த சீதன பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கிறது. வீட்டார் சீதனம் பார்த்து கொடுத்து எனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும், அந்த பொறுப்பு இருக்கிறது. அது இதன் மூலமாக அவனை காதலிப்பதனூடாக தீர்ந்து போகும் என்று எண்ணுகிறாள். அவளுடைய வாழ்க்கை நிற்கதியாகி நிற்பதற்கு, அவள் கொழும்பு நோக்கி புலப்பெயர்வதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறதும் அவள் தமக்கைக்கு தங்களுடைய வீட்டையும் காணியையும் சீதனமாக கொடுத்து கல்யாணம் செய்து வைத்த காரணம்தான். இந்த இளைஞர்களுடைய, யுவதிகளுடைய வாழ்க்கை கோலத்தை எப்படியெல்லாம் இந்த சீதன பிரச்சனை மாற்றி விடுகிறது என்பதை இதனூடாக காட்டுகிறார். இன்னும் ஒரு பாத்திரத்தினூடாக அந்த செய்தி பேசப்பட்டிருக்கு. சிவகுமார் கலைச்செல்வியை காதலிக்கிறார். ஆனால் வீட்டிலே அப்பா கடன் பட்டிருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே தமக்கைக்கு சீதனம் கொடுத்து கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு இவனுக்கு இருக்கிறது. தம்பியை படிப்பிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த சூழலிலே தகப்பன் எடுத்த முடிவு ஓரளவு பொருத்த முடியது போல் அவனுக்கு தென்படுகிறது. ஆனால் தன்னுடைய காதலியையும் கைவிட அவனுக்கு மனமில்லை. நாவலில் வெளிப்படையாக அவன் அந்த கல்யாணத்துக்கு சம்மதித்ததாக சொல்லப்படவில்லை. யாழ்ப்பாணம் நோக்கி புறப்படுகிறான் ஒரு திறந்த முடிவோடு என்று பதிவு செய்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் அந்த கல்யாணத்தை நிறைவேற்றுவதுதான் அவனுடைய எண்ணமாக தெரிகிறது. அவை அவனுடைய இயல்பான அந்த காதல் வாழ்க்கை, கலைச்சொலி மீது கொண்ட அன்பு, இவற்றையெல்லாம் அது சிதைக்கிறது இந்த சீதன முறைமை என்பதை அந்த பாத்திரத்தினூடாக காட்டுகிறார். 3வதாக ஜெகநாதன் என்ற பாத்திரம். இந்த சீதன புழக்கத்திலே ஆண்கள் கொண்டிருக்கிற நாட்டத்தை, இந்த சீதனத்தின் மீது ஆண்களுக்கு இருக்கிற விருப்பை இந்த பாத்திரத்தினூடாக காட்டுறார். புரட்சிகரமாக சிந்திக்கிறோம் என்று சொல்லுகிற ஏற்கனவே சில இடங்களிலே பஞ்சலிங்கத்தார் என்ற ஒரு புரோக்கரோடு இவன் முரண்பட்டுக் கொள்வார் சிவகுமார். இன்னத்துக்கு இந்த சீதனம், இது இல்லையா கல்யாணம் கட்ட மாட்டாங்களா என்று முரண்பட்டுக் கொள்வார். அப்படியான சிந்தனை பற்றி நாவல்ல வருகிற அதே வேளையிலே ஒரு பாத்திரம் சீதனத்தை விரும்புகிறது. அவன் மிக்க சீதனத்துக்கு விருப்பப்பட்டு யாழ்ப்பாணத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். ஆனால் அந்த பெண் ஏற்கனவே பல்கலைக்கழகத்துல படிக்கிற காலத்திலும் வேலை செய்கிற காலத்திலும் வேறொரு பையனோடு பழகியவள் என்ற செய்தி அங்கு வருகிறது. ஆனால் அவனுக்கு அது தெரியாது. வேறு சில காரணங்களால் அவளோடு முரண்பட்டு விட்டு, அதுக்கு காரணம் சொன்னா அவளுக்கு பணத்தினீர் என்று சொல்றான். அப்ப சில புழக்கம், அவர்கள் பொருள் வளம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், அவரிடம் கொஞ்சம் அதிகார துணை இருக்கிறது. ஆகவே இவன் முரண்பட்டு கொண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து பிறகு மீண்டும் வல்லவத்தைக்கே வந்து விடுகிறான். நண்பரோடு தனியே இருக்கிறான். அங்க அவனுக்கு பல மனப்போராட்டங்கள் வருகிறது, மனைவியை பிரிந்திருக்கிற இயல்பான பிரச்சனைகள். அப்ப அங்கேயும் அவனுடைய வாழ்க்கையினுடைய கோலத்தை மாற்றுவதாக அந்த சீதனத்துக்கு ஆசைப்பட்டு எந்த விஷயத்தையும் விசாரிக்காம கல்யாணம் செய்வது என்ற தன்மையை நாவலாசிரியர் காட்டுறார். இப்படி 3 பாத்திரங்கள் ஊடாகவும்
இந்த சீதன வழக்கம் எப்படி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடையே பாரிய பிரச்சனையாக இருக்கிறது, அது எப்படி இந்த இளவட்டங்களுடைய வாழ்க்கையையும் வேறு சிலருடைய வாழ்க்கையையும் வாழ்க்கைகளின் வெவ்வேறு வகையில குறுக்கீடு செய்கிறது என்பதை நாவலாசை காட்டுகிறார். எந்த இடத்திலும் அது ஒரு பிரச்சார வாடையாக தென்படவில்லை. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். சீதன பிரச்சனையை எடுத்து சொல்வது என்பதே அவருடைய அடிப்படை நோக்கமாக அங்கே காட்டவில்லை. பிரச்சாரமாக அவருடைய கதைகள் ஊடாக இந்த பிரச்சனையை ஆங்காங்கே தூவிவிட்டிருக்கிறார். இது இந்த நாவலிலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கிறது. அடையாளம் காட்டப்பட்டது. இரண்டாவதாக இந்த சாதிய பிரச்சனை. சாதி பிரச்சனை பற்றி மிக முக்கியமாக 2 இடங்களில் அவர் பேசுறார். ஒன்று அந்த ஜெகநாதனுடைய மனைவியாக இருப்பவள் ஏற்கனவே பல்கலைக்கழகத்திலே ஒரு தாழ்ந்த சாதி பையனோடு பழகியவள், காதலித்தவள், ஒன்றாக இருந்தவர்கள் என்ற குறிப்புகளை தந்துவிட்டு அந்த அவர்கள் பணவளம் படைத்தவர்கள், உயர்ந்த சாதியினர், ஆகவே அந்த பையனோடு சேர்த்து வைக்க விரும்பாமல் பிரிக்கிறார்கள் என்ற செய்தியையும், அதன் ஒரு படியாக உச்சகட்டத்திலே அந்த பையனை சித்திரவதையும் செய்தார்கள் என்ற குறிப்பையும் அவர் அங்கே தருகிறார். இப்படி சாதிய முரண்பாடுகள், சாதிய வேறுபாடுகள் யாழ்ப்பாணத்திலே குடிகொண்டிருந்த அந்த நிலைமையை அவர் அங்கே பதிவு செய்கிறார். இந்த ஜெகநாதனுக்கு திருமணம் பேசி வருகிற பொழுது ஜெகநாதனுடைய சாதி, மரபுகள், அவனுடைய குலம், கோத்திரம், இப்படி பல்வேறு விடயங்கள், அவனுடைய இயல்புகள், குடிப்பழக்கம், இவற்றையெல்லாம் நண்பர்களிடம் விசாரிக்கிறார். அந்த கல்யாண புரோக்கராக இருக்கிறதும் அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், ஆனால் அதே வேளையிலே கொழும்பிலே இவர்களைப் போல வேலை செய்பவர். இந்த வேலையையும் அவர் செய்கிறார். அவர் இந்த விடயங்களை நண்பரிடம் விசாரிக்கிறார். அப்பொழுது இந்த சாதி பற்றிய உரையாடல் சிவகுமாருக்கும் இவருக்கும் வருகிறது. நண்பனை பற்றி விசாரிக்கிற பொழுது அவரும் சொல்லுறார், இந்த சாதிக குலம், கோத்திரம், இப்படி பல வேறுபாடுகளோட தானே எங்களோட தமிழர் சமுதாயம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார். இப்படி அந்த உரையாடலுக்கூடாகவும் யாழ்ப்பாணத்தினுடைய சாதி மரபு, சாதி பாராட்டும் தன்மையை பற்றி அவர் அடையாளம் காட்டுகிறார். அந்த இடத்திலும் அது வெளிப்படையான பிரசாரமாக இல்லாமல் கதையினூடாக சொல்லப்படுகிற செய்தியாக வருகிறது. இந்த 2 விடயங்களும் நாவலுக்குள்ளே உள்வாங்கப்பட்ட சூழல், ஏற்கனவே சொன்னது போல இலக்கியத்திலே முற்போக்குவாதம் அதிகம் வலியுறுத்தப்பட்டு வந்த காலப்பகுதியிலே இந்த நாவல் எழுகிறது. அந்த சூழலில் நின்று கொண்டு சமுதாய பிரச்சனைகளாக இருந்த இந்த 2 விடயங்கள் பேசப்பட்டிருக்கு. இனி நாவலுடைய இன்னொரு கோணமாக இருப்பது இந்த இளவட்டங்களுடைய மனப்போராட்டங்கள். உண்மையிலே நாவலினுடைய அடிப்படையே அதுதான். இந்த இளவட்டங்கள், இந்த 3 இளைஞர்களும் அகிலா என்கிற பாத்திரத்தினுடைய மனப்போராட்டங்களை காட்டுவார். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த அகிலா என்ற பாத்திரத்திலே ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவள் சீதனம் கொடுத்து தமக்கையை கல்யாணம் செய்து கொடுத்தது வாழ்க்கைக்கான அவளுடைய இல்லையா நிற்கதியாகி நிற்கிறதால ஏற்பட்ட மனப்போராட்டம். ராஜேசனை தெரிவு செய்த நாள் மனப்போராட்டத்துக்கு பிறகு அவரை முடிவெடுக்கிறார். அவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்த பிற்பாடு தற்கொலைக்கு முயலுகிறார். அதற்கு பிறகு இவன் சிவகுமார் அவளை திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளிக்கிற பொழுது இது பிழையான காரியம், இது சரிப்பட்டு வராது என்று அவள் அந்த விடயங்களை தேற்றி கொண்டு வருகிறார். ஒரு பக்கமாக அவளுடைய மனப்போராட்டம். இங்கால சிவகுமார் ஒரு பக்கம் தன்னுடைய காதலி அவளை நிற்கரியாக்குவதா, குடும்ப பொறுப்பை ஏற்றதா, தமக்கையினுடைய கல்யாணம், தகப்பனுடைய வாக்குறுதி, இவை பற்றிய அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய மனப்போராட்டங்கள். மனைவியை பிரிந்திருக்கிற இவருடைய மகேந்திரனுடைய ஜெகநாதனுடைய மனப்போராட்டம் என்று கதையிலே இந்த இளைஞர்களுடைய மனப்போராட்டங்களை ஒரு புறம் சித்தரிக்கிறார். இப்படி சமுதாய பிரச்சனைகளும் மனப்போராட்டங்களும் சித்தரிக்கப்படுகிற இந்த நாவலில் இன்னும் 2-3 விடயங்கள் அவதானத்திற்குரிய விடயங்களாக இருக்கிறது. நாவலாசிரியருடைய இந்த எடுத்துரைப்பிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் பதிவு செய்யப்பட வேண்டும். அவர் பல இடங்களிலே நேரடியாக தன்னுடைய கருத்துக்களை சொல்ல மாட்டார். இந்த வெள்ளவத்தை கடற்கரை, அதை அண்டி இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழமைவுகள், தாங்கள் குடியிருக்கிற அந்த வீட்டினுடைய இயற்கை அமைப்புகள், அங்கு வருகிற குருவிகள், இவற்றை வைத்துக் கொண்டும் செய்திகளை அவர் சொல்லுகிறார். குறிப்பாக இந்த வெள்ளவத்தை பகுதியும் கடற்கரையும் ரயில் போக்குவரத்தும் இந்த கரைக்குள்ளே நிறைய செய்திகளை சொல்லுகின்றன. அவருடைய மனநிலையோடு இந்த இயற்கையை பொருத்தி தன்னுடைய கதை நான் கூற வருகிற கருத்தை எடுத்துரைக்கிற ஒரு
அம்சத்தை நாங்கள் இந்த நாவலிலே பார்க்கிறோம். குறிப்பாக 2-3 இடங்களை அடையாளப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இப்ப மனைவியை பிரிஞ்சு வந்து ஜெகநாதன் இருக்கிறான். அவனுக்கு அந்த பிரிவு துயர் இருக்குது. 60 நாள் வாழ்ந்த வாழ்க்கை அவனுக்கு அந்த பிரிவு துயர் வருத்தது. அந்த வேளையிலே குருவியை வச்சுக்கொண்டு அந்த செய்தியை அவனுடைய மனநிலையை புலப்படுத்துறார். அவர் நேரடியாக மனைவியோ பிரிந்ததால் அவன் கொண்டிருக்கிற துயரை சொல்ல மாட்டார். இப்படி பதிவு செய்திருப்பார். இருள் அகலாத அதிகாலையிலே ஜெகநாதனுக்கு விழிப்பு ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கும் நேரத்துடனே வெளிப்படைய செய்தது அந்த குருவியின் பாடல்தான். ஒவ்வொரு நாளும் விடுவதற்கு முன்னரே வந்து விடுகிறது. அறையின் பக்கத்தே உள்ள செடிகளிலும் வேலியின் மரக்கொப்புகளிலும் தத்தி தத்தி இருந்து தனது மென்மையான குரலால் இராகம் இசைத்து பாடுகிறது. அந்த ஓசை சோகத்துடன் யாரையோ அழைப்பது போன்ற பிரமையை ஜெகநாதனுக்கு அளிக்கிறது. தூரத்திலே காகங்கள் கரைகின்ற சத்தம். அவைகளும் இனி கலைந்து தங்கள் சாப்பாட்டுக்காக பறக்கும். இடையிடையே வீதி வாகனங்களின் இரைச்சல். விடியற்காலையிலே வேலைகளுக்கு நடந்து செல்லும் தொழிலாளிகளின் காலடி ஓசை. வயிற்றுப்பாட்டுக்காக எல்லோருமே எல்லாமே ஆயத்தமாகிவிட இந்த சின்ன குருவிக்கு மட்டும் அந்த யோசனை இல்லையா? செட்டைகளை உதறி உடலை சிலித்தது. தன் தலையையும் சிறிய கண்களையும் திருப்பி திருப்பி எங்கோவெல்லாம் பார்க்கிறது. பின்னர் அழுவது போல பாடுகிறது, தன் துணையை தேடுகிறதோ என்று அவர் தன்னுடைய அந்த மனநிலையை இந்த குருவியினுடைய செயற்பாடுகளின் ஊடாக வெளிப்படுத்துவார். நேரடியாக அவனுடைய மனநிலையை அந்த மனப்போராட்டத்தை காட்ட மாட்டார். இது போல பல்வேறு இடங்கள் தான் நேரடியாக செய்தி சொல்லாமல் கடல் இறைச்சலை அங்க நடக்கிற சம்பவங்களை வச்சுக்கொண்டே அந்த செய்தியை எடுத்துரைத்திருப்பார். இவருடைய இந்த நாவலிலே இருக்கிற இந்த எடுத்துரைப்பிலே இந்த விஷயம் மிக கவனத்துக்குரியதாக இருக்கிறது. இவற்றுக்கு அப்பால் இந்த கொழும்புக்கு வேலைக்காக வந்திருக்கிற இந்த இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இந்த நடத்தை குறைபாடுகளை அடையாளம் காட்டியிருக்கிறார். அந்த நடத்தை குறைபாடுகளை அவர் அடையாளப்படுத்திய நடத்தை குறைபாடுகளில் மிக முக்கியமாக கவனிக்கப்படுறது இந்த பாலியல் உறவுகளை கொண்டிருக்கிற இந்த இளைஞர்கள் பற்றியது. நாவலே அப்படித்தான் வருகிறார். சுவர்ணா 4 மாத கர்ப்பிணி ஆகிறாள் மகேந்திரனால. ஜெகநாதன் பல பெண்களோடு கொழும்புல உல்லாசமாக திரிகிறார். அகிலா கூட ராஜேசனிடம் தன்னையே இழந்திருக்கிறார் என்று அங்க இந்த கொழும்புக்கு வந்து வேலை நிமித்தமாக இருக்கிற இந்த இளைஞர்கள், அவர் ஏற்கனவே சொன்னது போல இது உண்மை மனிதர்களின் கதை என்று சொல்லியிருக்கிறார். தான் கண்ட அனுபவித்த ஆட்களை வைத்துக் கொண்டு இதை எழுதியிருக்கிறார். இந்த நடத்தை குறைபாடு இந்த சிவிஎம் நடத்த வந்திருக்கிற அனைத்து இளவட்டங்களுக்கும் உரியது என்று நாங்கள் சொல்ல முடியாது. எல்லாரும் அப்படி இல்லை. ஆனாலும் அந்த அவர் பதிவு செய்திருக்கிற அந்த விடயத்துக்குள்ள உண்மை இல்லாமலும் இல்லை. அவர்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறது, மது பழக்கம் இல்லாதவனும் மத பழகிறான், எப்படியான விஷயங்கள். அதுலேயும் மிக முக்கியமா இந்த பாலியல் நடத்தை சம்பந்தமான விஷயம் இந்த நாவலிலே இந்த 3 பாத்திரங்களோடு ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு பட்டிருக்கிறது. நான் சொன்னது போல இது எல்லாருக்கும் பொருத்தம் இல்லாட்டி எல்லா இளவட்டங்களுக்குமான கருத்து இல்லை. ஆனால் இப்படியான நடத்தை குறைபாடுகளும் அங்க தனித்த சிவிய நடத்துறவருடைய ஏற்படுகிறது என்பதை நாவலாசிரியர் இந்த இடத்திலே பதிவு செய்ய வருகிறார். இது தவிர பொதுவாக கொழும்பினுடைய கந்திரமயமான அந்த சூழலை பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார். ஒரு உருக்கமான நிகழ்ச்சி அங்க இருக்கிற செருப்பு தைக்கிறவனுடைய வாழ்க்கை கோலத்தை ஒரு இடத்திலே பதிவு செய்வார். வீதியோரத்திலேயே அவனுடைய குடித்தனம் நடக்கிற அந்த மரபை பதிவு அவனுடைய வாழ்க்கை முறையை பதிவு செய்திருப்பார். ஒட்டுமொத்தத்திலே அவருடைய நோக்கம் சமுதாய பிரச்சனைகளை காட்டுவது அல்ல. உண்மையில் இந்த 3 இளைஞர்களும் அகிலா என்கிற பாத்திரத்தை முனைத்துக் கொண்டால் இந்த 4 இளவட்டங்களுடைய மனப்போராட்டங்கள், அவர்கள் எப்படி கொழும்பிலே சிவி நடத்துகிறார்கள் என்பதை காட்டுவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த நோக்கத்தினூடாக சில 2 சமுதாய பிரச்சனைகளை வாங்காணி பதிவு செய்திருக்கிறார் என்பதை தான் இதனூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆரம்ப கால நாவல் என்பதும் இன்றைய சுதாராஜனுடைய எழுத்திலிருந்து இந்த நாவலை வேறுபடுத்தி பார்க்கிற பொழுது, இந்த நாவலை மதிப்பிடுகிற பொழுது அவருடைய ஆரம்ப கால எழுத்து என்பதை பார்க்கலாம்.
அதே வேளையில் இந்த நாவல் குறித்த இந்த மதிப்பீடானது சுதாராஜினுடைய எழுத்தை சார்ந்த அந்த எழுத்தினுடைய முதிர்ச்சி, இன்றைக்கு அவர் எழுதுகிற சிறுகதைகள், கடைசியாக வந்த நாவல், இவற்றிலே இருக்கிற அந்த எழுத்தினுடைய தன்மைக்கும் நாவலுக்கும் இடையே பாரிய வேறுபாடு இருக்கிறது. ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சி நிலையை மதிப்பிடுவதற்கும் இந்த நாவல் பயன்பாடுடையதாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சந்தர்ப்பம் அளித்த அனைவருக்கும், சந்தர்ப்பம் அளித்தவர்களுக்கும், உரையை செவிமடுத்தவர்களுக்கும் என்னுடைய இனிய நன்றிகள்.